ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அந்த கதையோட அடுத்த பகுதிதான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். ஒரு சில விஷயத்துல நீங்க எனக்காக பேசுறதா இருக்கட்டும், இல்ல அந்தந்த விஷயங்களுக்கு நீங்க எந்த இதுலயுமே நம்மளுக்கு காரணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்ற விஷயங்களை நம்ம தான் பார்த்துக்கணும் பண்ணணுமே தவிர, அதை விட்டுட்டு நம்மளால எதையும் யோசிச்சு முடிவெடுக்காம இருக்கிறதுக்கான காரணங்களை நம்ம எதுவும் இது பண்ண முடியாது அப்படின்னுனே. ஆமா, அதெல்லாம் உண்மைதான். நீங்க சொல்றதெல்லாம் என்னால இதுக்கு மேல இந்த விஷயங்கள யாரையும் நம்ம சார்ந்த ஒரு சில விஷயங்கள் இல்ல. ஒரு சில விஷயங்களை சார்ந்து நம்ம இருக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் பார்த்துக்கணும் பண்ணணும் செய்யணுமே தவிர, நான் யாரையும் செய்யணுங்கிற சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னா. ஆமா, அதெல்லாம் உண்மைதான் நீங்க சொல்றதெல்லாம். ஏன்னா எனக்கு இந்த நேரத்துல இதெல்லாம் புரியுது புரியல அப்படிங்கறத தாண்டி, அது அவங்க எந்த இதுலயே புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்கள் நம்மளால சமாளிக்கிறதுக்கான ஒரு தைரியமும் இல்ல அப்படிங்கறதுதான் எனக்கு உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னு. ஆமா, அது உண்மைதான். நீங்க சொல்றது என்னைக்குமே நம்ம மத்தவங்களை ஈஸியா யோசிக்காம நம்ம அவங்க கிட்ட பேசுறோம். ஆனா அவங்க நம்மகிட்ட என்னென்ன விதத்துல யார் யார் என்னென்ன விஷயங்களுக்கு சரியா இருக்கணும் அப்படிங்கறத அவங்க பார்த்துக்கிட்டு போனாங்கனாலே போதும் அப்படின்னுனே. ஆமா, அது உண்மைதான் நீங்க சொல்றது. ஏன்னா எப்போதுமே நமக்காக ஒரு சில விஷயங்கள் சரியா இருக்கு இல்ல அப்படிங்கறத தாண்டி, அது இதுக்கான ஒரு டைமினது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கறதான் நம்ம பார்த்துக்கணுமே தவிர, நம்மளுக்கு இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை சரியான இத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான டைம்ங்கிறது இல்ல அப்படின்னு. ஆமா, அதெல்லாம் உண்மைதான் நீங்க சொல்றதெல்லாம். என்னைக்குமே நம்ம மத்தவங்கள யாருக்காகவும் விட்டு கொடுக்கறதோ இல்ல. அடுத்தடுத்த விஷயங்கள நம்மளால சரியான ஒரு புரிதல்ல நம்ம இது பண்ணிக்கிறதோ இல்ல அப்படிங்கறதுதான் அப்படின்னுனே. ஆமா, அந்த புரிதல் நம்மளுக்கு இருந்தாலே வாழ்க்கையில எல்லாத்தையுமே நாம் கொண்டுட்டு போயலாம். அந்த புரிதல் இல்லாம இருக்கிறதுதான நமக்கு ஒரு சில விஷயங்கள சரியான இதுல இருக்கு அப்படின்னுனே. ஆமா, அது உண்மைதான் நீங்க சொல்றது. எனக்கு இதுக்கு மேல இந்த விஷயத்துல யாரும் எந்த விஷயத்திலையும் யாருக்காகவும் போட்டி போடுறதோ இல்ல விட்டு கொடுத்து போறதோ இல்லாம, நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம மாத்திட்டு போனோம்னாலே அதுவே போதும் அப்படின்னு. ஆமா, அதெல்லாம் உண்மைதான் நீங்க சொல்றதெல்லாம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம இப்ப இருக்கிற நிலைமைக்கு நம்ம யாரையும் இக்னோர் பண்ணிட்டு இருக்காம, அடுத்தவங்களுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படிங்கறத நம்ம பாத்துக்கிட்டு இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாலே போதும்னா. ஆமா, அதுதான் ஓகேதான் நீங்க சொல்றதெல்லாம். ஏன்னா எனக்கு இதுக்கு மேல இந்த ஒரு விஷயத்துல நம்மளால சகிப்பு தன்மையோட நம்ம இருந்துகிட்டோம்னாலே போதும். அதுக்கு மேல நம்ம யாரையும் வேணும் வேண்டாம்னுட்டு நம்மளால இது பண்ண வேண்டிய அவசியம்ங்கிறது கிடையாது. போக போக நம்மளால அடுத்தடுத்த விஷயங்களுக்கு நம்மளால மாத்திக்க முடியல அப்படிங்கறத தாண்டி, அந்த விஷயத்தை நம்ம எதுக்காக மாத்திக்கணும் என்னத்துக்கு மாத்திக்கணும் அப்படிங்கறத நம்ம ஒரு சில விஷயங்கள் அவங்கட்ட இருக்கிற விதத்துல நம்ம இருந்துட்டனாலே போதும். அதை தாண்டி நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம்ங்கிறது இல்ல அப்படின்னா. ஆமா, அது உண்மைதான் நீங்க சொல்றது. என்னைக்குமே நம்ம மத்தவங்களுக்காக ஒரு சில விஷயங்கள் விட்டு கொடுத்து போறதோ இல்ல அடுத்தடுத்த இதுல நம்மளால
வேணும் வேண்டாம்னு நம்ம இருக்கறதுலயோ நம்மளுக்கு காரணங்கள் சரியா இருக்காது. அந்த காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு சில விஷயத்தை நகர்த்துனோம்னாதான் அடுத்த விஷயத்தை நம்ம வெற்றி பெறது எப்படி அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். அப்படின்னா ஆமா, அது உண்மைதான் நீங்க சொல்றதெல்லாம். ஏன்னா இப்போதைக்கு என்னால யாரையும் குறை சொல்லிட்டே இருக்க முடியல. குறை சொல்ற விஷயங்கள் குறை சொல்லலாம், குறை சொல்ல முடியாத விஷயங்கள நம்ம கொஞ்சம் யோசிச்சுதான் நம்ம இருக்கணும் அப்படிங்கற மாதிரிதான் இருக்கு. ஆமா, அதெல்லாம் உண்மைதான். சொல்றது என்னைக்குமே நம்ம மத்தவங்களுக்காக விட்டு கொடுத்து போறதுலயோ இல்ல அடுத்தவங்களுக்காக பேசுறதுலயோ தான் நம்மளுக்கு ஒரு வெற்றிங்கிறது இருக்கு அப்படிங்கற மாதிரிதான் இருக்கு.